வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் சிந்தனைக்காகவும் நல்வாழ்விற்காகவும் நம்முடைய சேனலில் ராஜாராம் மோகன் ராய் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம். அஞ்சா நெஞ்சன்னு அவரை சொன்னாங்க. அவர் அஞ்சா நெஞ்சமாக என்ன செஞ்சார் பார்ப்போம். ஆங்கிலேயர் ஆட்சியில் இந்தியர்கள் கொடை பிடிக்கக்கூடாது, குதிரை மேலே போகக்கூடாது, பல்லாக்கில் போகக்கூடாது, இப்படின்னு நிறைய தடை விதிச்சிருந்தாங்க. இந்தியர்னால் நடந்து தான் போகணும் அப்படின்னு. அப்போ அந்த சமயத்தில் ராஜாராம் மோகன் ராய் ஒரு நாள் பல்லக்கில் போயிட்டு இருந்தார். அவர் போகும்போது சர் ஃபெட்ரிக் அப்படிங்கிற ஆங்கில கலெக்டர் அந்த வழியாக வர்றாரு. மோகன் ராய் அவர்கள் கலெக்டர் வர்றதை பார்க்கல. பல்லாக்க தாண்டி போயிடுது. கலெக்டர் மற்றவங்கள பார்த்து கேட்குறாரு, யார் அது பல்லாக்கில் போகிறது, யார் கூப்பிடுங்க, பல்லாக்கில் போகிறவர் வாப்பா, நடந்து போப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பல்லாக்கு உடனே நிற்கிது. நின்ன உடனே மோகன் ராய் கீழே இறங்குறாரு. இறங்கிட்டு நடந்த சூழ்நிலை அவருக்கு புரிஞ்சிடுச்சு. நம்ம அவருக்கு எதிரிலையாவது நடந்து போகணும், பல்லாக்கில் போகக்கூடாதுன்னு இங்கே தான் சட்டம் போட்டிருக்காங்க இல்லையா. நம்ம பல்லாக்கு அவரை தாண்டி போயிடுச்சு, அதனால அவர் இவ்வளோ கோபமாக இருக்காரு அப்படிங்கிறத மோகன் ராய் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, கலெக்டரை பார்த்து சொல்லி வணக்கம் சொல்லிட்டு, நான் இந்த திரைச்சீலை மறைச்சதுனால உங்களை பார்க்க முடியல, அது உங்களுக்கு மரியாதை செலுத்த முடியாமல் போயிடுச்சு, அதனால் என்னுடைய தவறு தான் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிறாரு. இதை கேட்டாலும் அந்த கலெக்டருக்கு கோபம் போகலை. அவர் வாய்க்கு வந்தபடி கண்டபடி திட்டுறாரு. மோகன் ராய்க்கு கடும் கோபம் வருது. என்ன இது, நம்ம பார்க்கலைன்னு சொல்கிறோம், இருந்தாலும் இவர் இவ்வளவு திட்டுறாரே, நம்ம ஒன்றும் சொல்லாமல் போனாவது இவர் திட்டலாம், நம்ம அவரை நம்ம என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம், அதை கூட புரிஞ்சுக்காம கத்துறாரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இந்த கோபத்தோடையே அடக்கிக்கிட்டாரு. அவங்கள எதிர்த்து எதுக்கு கோவப்படணும், நம்ம அடக்கிக்கலாம், கோபத்தை அடக்கிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு அந்த ஞாபகமே திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, உடனே அப்போ கவர்னர் ஜெனரலாக மிண்டோ பிரபு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு இவர் ஒரு கடிதம் எழுதுகிறாரு. நீங்கள் எங்களுக்கு போட்டிருக்க அதிகாரி முறையற்ற செயலை செய்கிறாரு, இந்த மாதிரி நான் பார்க்காம போயிட்டேன்னு சொன்னால் கூட அதை புரிஞ்சுக்காம என்னை வழியில் வச்சு அவமானப்படுத்தி நிறைய பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மிண்டோ பிரபு என்ன பண்ணுறாரு, ஒரு விசாரணை போட்டு அந்த விசாரணை நடக்குது. விசாரணையின் முடிவில் அந்த கலெக்டரை தண்டிக்கிறாங்க. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியர்கள் அவங்க ரெண்டு பேருமே நிர்வாகிகள், ரெண்டு பேருமே ஆங்கிலேயர்கள் தான். இருந்தாலும் இந்த இந்தியர் ஒருவருக்கு அன்னைக்கு ஒரு சிறு நியாயம் கிடைச்சிருக்கு. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் நியாயமாகவும் நடந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நல்லதே நடக்கும், வெற்றியே நடக்கும். நம்மக்கிட்ட யார் மோதுறாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும். இது நம்ம இந்த நிகழ்ச்சியிலேருந்து அஞ்சா நெஞ்சமாக இருந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்களை பற்றின இந்த நிகழ்ச்சியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நியாயமாக இருந்த பிரிட்டிஷ்காரங்களில் ஒருத்தரையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்முடைய வாழ்க்கைக்கு இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவரை போலவே நாமும் நேர்மையாகவும் உண்மையாகவும் நியாயமாகவும் இருக்கிற எந்த செயலுக்கு போராடினாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு